பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு, மகனே மகளே நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு. பாக்கியவான்கள் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. யாராலனா ஏசப்பாவுடைய பிளெஸிங்ஸை பெற்றவங்க நம்ம எல்லாருமே. நம்மள ஏசப்பா பிளஸ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம், கர்த்தரை நம்புறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு படி வாழ்றோம்னால. நீங்க ஏசப்பா விசுவாசிக்கிறீங்க, அவருக்கு படி வாழ்றீங்க, அவர் சொல்றது எல்லாமே கேட்குறீங்க. ரைட்டு தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட வசன வீடியோவோ பண்ண முடியலங்க, டைமே கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. இஎம்ஐ கட்டணும், கடன் இருக்கு, அதுக்காக நான் வேலைக்கு போயிட்டு ஆகணும். அதனால வேலைக்கு போறதுனால ஏசப்பாக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் மறந்து போறேன். இன்னைக்கும் நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், நமக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு. அதனால ஏசப்பாக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம மறந்து போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பைபிள் படிக்க மறந்துட்டோம், ப்ரேயர் பண்ண மறந்துட்டோம், ஆத்மாவை ரசிக்கப்பட மறந்துட்டோம், ஆண்டவருக்காக வாழ மறந்துட்டோம், பரிசுத்தமா வாழ மறந்துட்டோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் ஏசப்பாக்க நம்ம செய்யறது மறந்துட்டு உலகத்தை மட்டும்தான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கோம். உலகத்தின் பாதையில போயிட்டே இருக்குங்க. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீ ரொம்ப தூரத்துக்கு பின்மாற்றத்துக்கு போயிட்டு நீ இப்போ இந்த செகண்ட் மனம் திரும்பினா கூட உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், கவலைப்படாத, உன் பிரச்சனையை பார்த்து நீ பயந்துகிட்டே இருக்க, அது சீக்கிரமா மாறப்போகுதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.